வீடு கட்டுவதற்கு எம்சாண்ட் மற்றும் ஆற்று மணல் இரண்டிற்கும் தனித்தனியான நன்மைகள் உள்ளன. பொதுவாக கான்கிரீட் வேலைகளுக்கு அடித்தளம், தூண், பீம், ஸ்லாப் நல்ல தரமான எம்சாண்ட் சிறந்த தேர்வாக கருதப்படுகிறது. இது ஒரே மாதிரியான துகள்கள் கொண்டதால் வலிமை நன்றாக கிடைக்கும். பூச்சு வேலைகளுக்கு நன்றாக சலித்த ஆற்று மணல் பாரம்பரியமாக சிறந்த முடிப்பை தரும். ஆனால் தற்போது அதற்கென தயாரிக்கப்படும் பீசாண்டும் நல்ல மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய கட்டுமானங்களில் தரமான எம்சாண்ட் பயன்படுத்துவது மிகவும் பொதுவான நடைமுறையாக உள்ளது. முக்கியமானது மணலின் வகையை விட அதன் தரம், தூசி மற்றும் களிமண் கலப்பு இல்லாமை. ஆற்று மணல் பூச்சு வேலைக்கு இன்னும் ஒரு நல்ல தேர்வாகும். அது சுத்தமாகவும் களிமண் கலப்பு இல்லாமலும் இருந்தால். ஆற்று மணல் நல்ல ஃபினிஷ், வேலை செய்ய எளிது, ஆனால் விலை அதிகமாக இருக்கலாம் மற்றும் தரம் மாறுபடலாம். எனவே சுத்தமான தரமான ஆற்று மணல் கிடைத்தால் பூச்சு வேலைக்கு பயன்படுத்தலாம். பூச்சு வேலைக்கு எம்சாண்டை விட பீசாண்ட் பயன்படுத்துவது சிறந்தது. காரணங்கள்: சுவர் மென்மையாகவும் சமமாகவும் வரும், விரிசல் ஏற்படும் வாய்ப்பு குறையும், நல்ல ஃபினிஷ் கிடைக்கும், பெயிண்ட் செய்ய ஏற்ற மேற்பரப்பு கிடைக்கும். பரிந்துரை: கான்கிரீட் வேலை எம்சாண்ட், பிளாஸ்டரிங் பூச்சு பீசாண்ட். உங்கள் பகுதியில் பீசாண்ட் கிடைக்கவில்லை என்றால் நல்ல தரமான நன்றாக சலிக்கப்பட்ட எம்சாண்டை பயன்படுத்தலாம். ஆனால் முதல் தேர்வு பீசாண்ட் தான். ஆம், தரமான எம்சாண்ட் வீடு கட்டுவதற்கு நல்ல தேர்வாகும். இதன் நன்மைகள்: கான்கிரீட்டுக்கு நல்ல வலிமை கிடைக்கும், துகள்களின் அளவு சீராக இருக்கும், இயற்கை ஆற்று மணலை விட எளிதாக கிடைக்கும், பொதுவாக செலவும் குறைவாக இருக்கும். கவனிக்க வேண்டியது: நல்ல தரமான IS தரநிலைக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட எம்சாண்டை வாங்குங்கள். அதிக தூசி அல்லது களிமண் கலந்த எம்சாண்டை தவிர்க்க வேண்டும். வீடு கட்டுவதற்கு பரிந்துரை: அடித்தளம், தூண், பீம், ஸ்லாப் போன்ற கான்கிரீட் வேலைகளுக்கு எம்சாண்ட் பயன்படுத்த வேண்டும். பூச்சு வேலைக்கு பீசாண்ட், பிளாஸ்டரிங் சாண்ட் பயன்படுத்துவது சிறந்தது. இதனால் வலிமையும் நல்ல முடிப்பும் கிடைக்கும்.